இங்கே ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்கே செத்து கிடக்கிற இன்னொரு மான்ஸ்டர் முழுங்கிட்டு டைனோசர் சைஸுக்கு பயங்கர பெருசாக வளர்ந்துருது. அதை பார்த்தா ஒரு பூத குழந்தை நிறைய கல்லெல்லாம் வாயில் போட்டுக்கிட்டு அது முன்னாடியே போய் நின்று அந்த கல்லெல்லாம் அது மேலே துப்பி அதை அட்டாக் பண்ணுது. ஆனால் அந்த மான்ஸ்டர் அந்த கல்லை எல்லாத்தையும் அசால்ட்டாக பிடிச்சி நறுக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் துரத்த ஆரம்பிக்குது. இவங்களும் பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு தப்பிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்னன்னா அந்த பூத குழந்தை யார் முகத்துலையாவது எச்ச துப்புச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை எப்பெல்லாம் கத்துதோ அப்பெல்லாம் அந்த குழந்தை கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அதுதான் அவங்க கண்ணுக்கும் தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் அந்த மான்ஸ்டர் முன்னாடி போய் நின்று ஒரு கயிறு போட்டு அதோட ஒரு கையை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வந்திர கத்தியை பறக்க வைப்பான். அது மேலே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த மான்ஸ்டர் மூஞ்சிலேயே எச்ச துப்ப வச்சிட்றான். அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் பயங்கர கோவப்பட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அந்த குழந்தைய வேற அப்படியே பிடிச்சி தூக்கிடுது. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மந்திரக்கத்தி மேலே பறந்துக்கிட்டே அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு கத்துன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த மான்ஸ்டருக்கும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. உடனே இவங்க வேகமாக அந்த மான்ஸ்டர் நோக்கி போய் கிட்ட வந்த உடனே கத்தியிலேருந்து தாவிடுறாங்க. நேராக அந்த கத்தி போய் அந்த மான்ஸ்டரோட மண்டையிலேயே சொருகிறது. அதனால் அந்த மான்ஸ்டரும் செத்து போயிடுது.